ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் காண்போம். ஒரு கற்றறிந்த நபர் சமூகத்தின் நலனுக்காக ஏன் மற்றும் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று அன்புடன் நமக்கு விளக்குகிறார்கள். கல்வி என்பது விற்பனை செய்வதற்காகவோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ யாசிப்பதற்காகவோ ஊறியதல்ல. அது பகிர்ந்து கொள்வதற்காகவே உள்ளது. அதை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது வளர்கிறது. நற்பண்புகள் அற்ற உயர் கல்வியால் என்ன பயன்? அத்தகைய கல்விக்குதான் என்ன மதிப்பு? கல்வியை விட நன்னடத்தை மிக முக்கியமானது. மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் கல்வி முடிந்த பிறகு ஒரு வேலை பெறுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே வேளையில் உங்கள் கல்வி சமூகத்தின் நன்மைக்காகவும் பயன்படுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் நலனை நீங்கள் எப்போதும் உங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக சேவையில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். சமூக சேவை என்பது உண்மையில் எதை குறிக்கிறது? நீங்கள் உயர்கல்வி பெற்றவர் என்பதால் சேவை சேவா செய்வதில் உங்கள் கண்ணியத்துக்கு குறைவான செயலாக நீங்கள் கருதாதீர்கள். அது சமயம் சேவை என்ற பெயரில் நீங்கள் சாலைகளை பெருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. உங்கள் பணி எதுவாக இருப்பினும் அதை உங்கள் மனசாட்சி திருப்தி அடையும் வகையில் நீங்கள் நிறைவேற்றினால் அதுவே உண்மையான சேவை ஆகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு தொழில் செய்பவர் என்றால் வெறும் பணம் சம்பாதிக்கவே அநியாயம் மற்றும் அறத்திற்கு புறம்பான வழிகளில் பின்பற்ற வேண்டாம். மாறாக உங்கள் வருவாயில் புனிதமான நற்காரியங்கள் செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உபதேசம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி 1996ஆம் ஆண்டு. உங்கள் கல்வி, அறிவு கூர்மை மற்றும் ஆற்றல் அனைத்தையும் சமூக சேவைக்காக அர்ப்பணிங்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.